நீங்கள் இந்தியாவிலேருந்து நியூசிலாண்டுக்கு கன்சல்டன்சி மூலிமா மூவ் ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக நிறைய கன்சல்டன்சிஸ் இதை உங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இதை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக சாதாரண ஒரு வழியை சொல்லி உங்ககிட்ட இருந்து காசு வாங்குறது அந்த கன்சல்டன்சிக்கு எல்லாமே ரொம்ப ஈஸி. அதுதான் க்ரீன் லிஸ்ட். இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பாக கன்சல்டன்சி மூலிமா போகிறவங்கள விட உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நியூசிலாண்டில் க்ரீன் லிஸ்ட் அப்படின்னா என்ன? க்ரீன் லிஸ்ட்டில் அரௌண்ட் 205 ஜாப் ரோல்ஸ் இருக்குது. அந்த 205 ஜாப் ரோல்ஸையுமே 2 டயராக பிரிச்சிருக்காங்க. டயர் 1 ஸ்ட்ரெயிட் டு ரெசிடென்ஸ், டயர் 2 ஒர்க் டு ரெசிடென்ஸ். ஸ்கில்டு மைக்ரன்ஸுக்கு ஒரு இமிடியேட் ஆர் ஸ்ட்ரக்சர்ட் பாத்வே ஆஃப் ரெசிடென்சி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. டயர் 1 அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் டு ரெசிடென்ஸ். ஒரு ஹை ஸ்கில்டு ஜாபை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரியார் நியூசிலாந்து எக்ஸ்பீரியன்ஸே தேவை கிடையாது. நீங்கள் ஜாப் எடுத்த நாளே நீங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. நீங்கள் ஜாபை எடுத்த உடனே நீங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்சிக்கு அப்ளை பண்ணிடலாம். டயர் 2 ஒர்க் டு ரெசிடென்ஸ். டயர் 2ல் இருக்கக்கூடிய ரோல்ஸில் நீங்கள் ஜாப் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலை எடுத்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ரெசிடென்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. மோஸ்ட் ஆஃப் த ரோல்ஸ் இந்த க்ரீன் லிஸ்ட்டில் மோஸ்ட் ஆஃப் த ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா டயர் 2ல் தான் வருது. ஸோ கன்சல்டன்ட் உங்ககிட்ட மறைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்டோட வேஜ் த்ரெஷோல்டு $35 per hour. மார்ச் 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஜாபுக்கு அவங்களோட ஃபிக்ஸடு பே இருக்கும். அது $35 மேலே இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த நம்பர் ஒரு ரோலுக்கு ஏற்ற மாதிரியும் சேஞ்ச் ஆகும். இந்த விஷயத்தை இதுதான் தேவை அப்படின்றத கன்சல்டன்ட்ஸ் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்கிறது கிடையாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், அந்த எம்ப்ளாயர் அக்ரெடிட்டட் எம்ப்ளாயராக இருக்கணும். அக்ரெடிட்டட் எம்ப்ளாயர் அப்படின்னா என்னென்னா, அந்த ரோலுக்கு ஆள் தேவை அப்படின்ட்டு அவங்க ஜாபை நியூசிலாண்ட்லேயே போஸ்ட் பண்ணணும். அதுக்கு நியூசிலாண்டில் ஆள் கிடைக்கல அப்படின்ட்டு அவங்க ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். அந்த ரீசன்னால தான் நாங்கள் இந்தியாவிலேருந்து வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்றத அவங்க கிளியராக இமிக்ரேஷனுக்கு காட்டணும். இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் அக்ரெடிட்டட் எம்ப்ளாயர். ஸோ நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் கிட்ட ஜாபுக்காக போறீங்க அப்படின்னாலே அவங்க கிட்ட கேளுங்க, இந்த எம்ப்ளாயர் அக்ரெடிட்டட் எம்ப்ளாயரா அப்படின்ட்டு. அப்படி இருந்தாலே கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ரோலுமே அந்த ரெசிடென்சி பாத்வேல இருக்கக்கூடிய ரோலா கண்டிப்பா இருக்கும். சரி, அடுத்து நீங்கள் எப்படி இந்தியாவிலேருந்து நியூசிலாண்டில் இந்த ஜாப்ஸ்க்கு எல்லாமே அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். மொதல் விஷயம், நான் இப்போ சொல்ல போகிற அந்த வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஜாப் போர்ட்டலாக இருக்கட்டும், இது எல்லாமே நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இந்த வீடியோவை முடிச்சுட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நியூசிலாண்டோட வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு க்ரீன் லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரோல்ஸ் எந்தெந்த ரோல்ஸ் எல்லாம் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்றத பாருங்கள். அந்த ரோல்ஸ் எல்லாமே சீக், லிங்க்டின் ஆர் இண்டீட், இல்லைனா கெரியர் நியூசிலாண்ட், இதெல்லாமே நியூசிலாண்ட் எம்ப்ளாயர் ஜாபை போஸ்ட் பண்ணக்கூடிய ஜாப் போர்ட்டல்ஸ். ஸோ இதில் செக் பண்ணி பாருங்கள், அந்த ரோல்ஸ்லாம் ஓப்பனாக இருக்கா, அதுக்கு வேலை எடுக்கிறாங்களா அப்படின்றத பாருங்கள். அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்த முக்கியமான விஷயமே உங்களோட சிவியும் கவர் லெட்டரையும் நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது. கவர் லெட்டர், சிவி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூசிலாண்டுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அது ரொம்ப கிளாஸியாக உங்கள் ஃபோட்டோ இதெல்லாம் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. முக்கியமான உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் இருந்தாலே போதும். வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நியூசிலாண்ட் கவர் லெட்டர், சிவியை பற்றி உங்களுக்கு நான் ஒரு கிளியரான ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ சிவியை நீங்கள் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் லிங்க்டின். ஸோ லிங்க்டின்னை நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணுங்கள். உங்கள் சிவி அண்ட் கவர் லெட்டரை ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்கள் லிங்க்டின்னை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே ப்ராப்பராக போட்டு லிங்க்டினை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். லிங்க்டினை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த எம்ப்ளாயர் அக்ரெடிட்டட் எம்ப்ளாயரா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அப்படி அக்ரெடிட்டட் எம்ப்ளாயர் அப்படின்னா டைரெக்டாக லிங்க்டின்லேயோ, சீக்லேயோ, இல்லைனா கெரியர் நியூசிலாண்ட்லேயோ எந்த ஜாப் போர்ட்டலில் நீங்கள் அந்த ஜாபை பார்க்குறீங்களோ டைரெக்டாகவே அதுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகுறீங்களோ ஆகலையோ உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்காக ஒரு ரிப்ளை வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட ஜாப் அப்ளிகேஷனை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே அது உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் உங்களோட ரோலில் க்ரீன் லிஸ்ட்லேயும் செக் பண்ணிட்டீங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன் அந்த ரோலுக்கு மேட்ச் ஆகுதா இதெல்லாமே பார்த்துட்டீங்க. பட் அதை மீறி நியூசிலாண்டில் எந்தெந்த ரோலுக்கெல்லாம் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் கேர், இன்ஜினியரிங், ஐசிடி, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டீச்சிங், இந்த 5 ரோலுக்குமே
டிமாண்ட் பயங்கர ஹையில் இருக்குது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி அந்த ரோலில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி தயவு செஞ்சு போயிட்டு ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக ஜாப் கிடச்சி இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக லிங்க்டின்லேருந்தே உங்களுக்கு யாராவது ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நான் உன் சிவியை பார்த்தேன், உன் ப்ரொஃபைல் பார்த்தேன், நீ வந்து நியூசிலாண்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. ஃபேக்கான கன்சல்டன்சிஸ் வந்து பீப்புளை ரீச் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பரான அக்ரெடிட்டட் எம்ப்ளாயர்னால் என்னன்றதும் தெரியாது, வேஜ் த்ரெஷோல்டு எவ்வளோன்றதும் இப்போ தெரியாது, சும்மா வேலை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி காசை தான் வாங்கிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க உங்களுக்கு வேலையே வாங்கி கொடுத்தா கூட அது க்ரீன் லிஸ்ட்டில் இருக்கணும், அந்த எம்ப்ளாயர் அக்ரெடிட்டட் எம்ப்ளாயராக இருக்கணும், அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த வேஜ் த்ரெஷோல்டு அந்த மீடியன் வேஜை நீங்கள் மீட் பண்ணியிருக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் மீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ரெசிடென்சி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமுமே, அதாவது நியூசிலாண்டில் க்ரீன் லிஸ்ட்னால் என்ன, அதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்கும், எந்த ரூல்ஸ்லாம் டிமாண்டில் இருக்கும், டயர் 1னா என்ன, டயர் 2னா என்ன, அதுக்கு நீங்கள் எப்படி இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணலாம், இது எல்லாமே என்னால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குயிக்காக கவர் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். பட் இந்த வீடியோவில் நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏதோ லிங்க் எனக்கு வேணும், இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அதை நான் ஷேர் பண்ணுறேன். பட் ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து லைசன்ஸ்டு இமிக்ரேஷன் அட்வைஸரோ இல்லைனா வந்து லாயரோ கிடையாது. உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இமிக்ரேஷன் ரிலேட்டட் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வெப்சைட்லேருந்து கிளியராக எடுத்து உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். பபாய்.